இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையை பற்றி, விசுவாசத்தினால் வரும் ஆசீர்வாதத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தேன். வருகிற மாதம் 1வது கிழமையிலிருந்து நான் கிருபையை பற்றி பச்சையா பேச போறேன். இந்த கிருபையை பற்றி பச்சையா பேசுறவங்களுக்கு கிரேஸ் டீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்கள கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா எப்ப இந்த கிருபைக்குள்ளே வந்தேனோ அன்றைக்கு என் வாழ்க்கை செழிப்பாய் மாறியது. கிருபைனா என்ன? தேவனுடைய வல்லமை. அப்ப அதை எப்படி பெறுவது? அவரை விசுவாசிப்பதனால். அப்ப கிருபை ஃபங்க்ஷன் ஆகும் விசுவாசத்துல. முந்தி இப்படி ஒரு 3 நாள் குருசேட் நடக்க போனா ரொம்ப டென்ஷன். எங்கேயாவது போயிட்டு 40 நாள் உபாசமா இருக்கணும், 21 நாள் உபாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணி வல்லம் எடுத்து நான் அற்புதம் செய்யணும், நான் இதை செய்யணும், அதை நான் செய்யணும். உபவாசக்க தப்புல நல்லா 40 நாள் 21 நாள் அது கடவுளோட தொடர்பு. ஆனா ஏதோ ஒண்ணுக்காக இருக்கிறது தப்பு. அப்ப இப்ப நான் அப்படி இல்லை. நான் இதை செய்யணும் அதை செய்யணும் நினைக்கல. நான் என்ன தம்ம சொல்லுவேன், இந்த 3 நாள் ஆண்டவர் நீங்க அற்புதங்களை செய்வீங்கன்னு உங்களை நம்புறேன். அற்புதம் தான் நடக்கும். இந்த முறை நான் பிரஷர் இல்லாம கடவுள் இதை செய்வாங்கன்னு நம்புறேன். எவனாவது கண்டிப்பாக விட்டு போனா ஆண்டவரை நீங்க தான் இதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். அவருடைய நம்பிக்கை வேலை செய்து எங்க குடும்ப ரட்சிக்கப்படணும்னு சொல்லி சிலவனுக்கு என்ன செய்வாங்க, வீட்டில் காலிலே பாட்டை போடுவானுங்க, பிரசங்கத்தை போடுவான். இது எங்க அப்பா ஆத்தா கேட்டு ரட்சிக்கப்படுவானு. அது முயற்சி. நீ ட்ரை பண்ணாத. பாஸ்டர் எங்க குடும்ப ரட்சிப்பு ஒன்றும் செய்யக்கூடாது, செய்யணும். நீ அவங்க நம்பும் பொழுது அவங்க திட்டம் தகாத செய். 40 லட்சம் ஜனங்களுக்கு தண்ணி இல்லாத நேரத்தில் ஆண்டவரே என்ன செய்யன்னு மோசே கேட்ட பொழுது ஆண்டு சொன்னாங்க, நான் உங்களை நம்புறப்பா, நீங்க குடிப்பீங்கன்னு. அப்படி சொன்னா சக்சஸ் அந்த மலைக்கிட்ட வா 3 தரம் அதை அடி தண்ணி வரும். அப்ப ஆண்டவர் சொன்னதை செஞ்சா, திட்டத்தை செஞ்சா சரி வந்துச்சு. அதே மாதிரிதான் ஆண்டவர் இந்த குடும்பம், என் குடும்பம் ரட்சிக்கப்பட நீங்க வைப்பீங்கன்னு நான் உங்களை நம்புறேன். என் பிசினஸ நீங்க கட்டி எழுப்புவீங்கன்னு நான் நம்புறேன். ஆண்டவரே இந்த பிசினஸ் கட்டி எழுப்பணும். அப்படி ஜெபிக்காத. கட்டி எழுப்பினா என்ன செய்யணும் சொன்னா செஞ்சுக்குவியா? அவரே செஞ்சு தருவாரு. ஆமென். அவரே செஞ்சு தருவாரு. அது அற்புதம். ஒவ்வொரு செலவா வருது. திடீர்னு ரூமை மாத்தணும்னு சொன்னாங்க. சரி, இன்னைக்கு நான் ஃபேஸ் ஸ்கேனரை போட கேட்டோன்னா அதுக்கு ஒரு தொகை, அதுக்கு 1.5 லட்சம் படி 2-3 லட்சம் தேவை, ரூமுக்கு 2.5 லட்சம் தேவை. இதெல்லாம் இந்த ஒரு நாளைக்கு 4 தேவை. ஆண்டவரே இதுக்கு என்ன செய்ய, என்ன பிளான் பண்ண? இந்த சர்ச்சில் தசமா கூடணும், என்ன செய்ய நிறைய பிளான் பண்ணுவேன். இப்போ அப்படி இல்லை. ஆண்டவரே எங்க சபை மக்கள் மூலம் நிறைய பணம் இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு நீங்க செய்வீங்கன்னு உங்களை நம்புறேன். இப்ப நிறைய கொடுக்காங்க. நான் நம்புவது தேவனால் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு நம்பிக்கை தான் வேணும். இது எப்படின்னு வர 1வது கிழமை பேசுவோம். ஆனா வார கிழமை உங்களுக்கு கடவுள் எப்படி பேசுறாங்கன்னு நான் உங்களுக்கு பேசுவேன். இன்றைக்கு பார்க்க போங்க கொஞ்சம் உங்க படிப்பு மாதிரி. தேவ வார்த்தையினால் தேவனிடம் திரும்புங்கள். கலாச்சார உண்மைகள் தேவனுடைய உண்மையை நிராகரிக்கும். கலாச்சார உண்மைகள் தேவனுடைய உண்மையை நிராகரிக்கும். தேவனுடைய உண்மை என்றால் வார்த்தை. கலாச்சாரத்து உண்மை தேவனுடைய வார்த்தையை நிராகரிக்கும். நீ தேவனுடைய வார்த்தையை நிராகரித்தால் தேவனுடைய வார்த்தை உன்னை நிராகரிக்கும். தேவ வார்த்தையை தள்ளினால் தேவ வார்த்தை உன்னை தள்ளும். கலாச்சாரம். ஒரு ஆள் செத்தால் 8 கழிப்பது, 30 கழிப்பது, 40 கழிப்பது, இது செய்யணும் எங்க கலாச்சாரத்தில் இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, ஒரு மனிதன் செத்த பின்பு நீ என்ன செஞ்சாலும் வேலையில நீ பிசாசுக்கு படைக்கிறாய். அதான் உண்மை. அப்ப நீ கலாச்சார உண்மையை பாய் வைத்து நான் இதை செய்யணும் செஞ்சா நீ தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து செய்கிறாய். எனவே தேவன் உன்னை புறக்கணிப்பா. உனக்கு பிரச்சனை வரும். ஏன்னா கலாச்சாரம். ஒரு வீட்டை வச்சா, ஒரு நிலை கதை வச்சா கோழியை பாய வைப்பாங்க. அப்பதான் மந்து காதுல படும். அது கலாச்சார உண்மை. ஆனா பைபிள் சொல்லுது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது. நீ அதை நம்பாம இதை நம்பினா இப்ப நீ இந்த பைபிளை தள்ளிட்டு அதை செய்கிறாய். இது கலாச்சார உண்மை. அப்ப பைபிளை எந்த ஒரு காரணத்துக்காக தள்ளக்கூடாது. வேதம் சொல்லுது, ஆமோஸ் 8:11
இதோ நான் தேசத்து மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாக்குற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாக்குற தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க முடியல. காரணம், அந்த நாட்கள் ஜனங்கள் அவங்க கலாச்சாரத்தினால் வாழ்ந்தாங்க. எனவே தேவன் தன் வார்த்தையை கொடுக்கவில்லை, மறைத்தார். எனவே இன்று நான் பேச போகும் தேவனுடைய வார்த்தையினால் உங்களை தேவன் பக்கம் நான் திருப்பும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது. நீ ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்க போகுது. கர்த்தர் அதை செய்வார். அப்ப இந்த தேவனுடைய வார்த்தை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14, 15, 16. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நீங்க என்னத்தை படிச்சீங்க பைபிள, அதுல ஸ்ட்ராங்காங்க, விட்டுறாதீங்க. அவன் இவனுக்காக விடாதீங்க, அதில் உறுதியாக. அவைகளை இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற உன்னை ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த எழுத்துக்களை. இந்த பைபிள் உன்னை முட்டாளை ஞானமாய் மாற்றும். இந்த பைபிளை காலையில விடிய 5 மணிக்கு எடுத்து வாசிக்க ஆரம்பித்தால் முட்டாள் ஞானவானாய் மாறுவான். உனக்கு செய்ய தெரியாதவர்களை கர்த்தர் செய்யும்படி உனக்கு கற்றுக் கொடுப்பான். உன்னை ஞானவானாக்குவது என்பது ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த எழுத்துக்களை நீ சிறு வயதிலிருந்து அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். சைல்ட் பைபிள் கோர்ஸ் நீங்க படிச்சு வந்தீங்க, சண்டே ஸ்கூல்ல இருந்து படிச்சு வந்தீங்க, உங்களுக்கு தெரியும் பைபிள். இது உங்களை ஞானமாய் மாற்றும். நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, இது எங்க படிச்சீங்க? ஒன்னும் படிக்கல. பைபிளை வாசிக்க கம்ப்யூட்டர் ஞானம் தானா வரும். பைபிளை வாசிக்க மீடியா ஞானம் தானா வரும். பைபிளை வாசிக்க நமக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார். 16 வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய வெளிப்பாடு. இது தேவனால் கொடுக்கப்பட்டது. இந்த வசனம் தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் சக்சஸ் ஆயிருக்க. உங்க வாழ்க்கையை வெற்றியாக்குவது இந்த வேதம், உன் படிப்பல்ல. இந்த பைபிள் உன்னை சக்சஸ் ஆகி மாற்றும். எவ்வளவு பைபிள் வாசிக்கிறீங்களோ அவ்வளவு சக்சஸ், வெற்றி உங்க வாழ்க்கையில் இருக்கும். எந்த நற்கிரியம் செய்ய தகுதி ஆயத்தம் ஆயிருப்பீங்க. எந்த நல்ல வேலை செய்ய நீங்க ரெடியா இருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த வசனம் வல்லமையானது. 17 அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம். இது உனக்கு பிரயோஜனம். ஆமென். உன் லைஃபுக்கு பிரயோஜனம், உன் பிசினஸுக்கு பிரயோஜனம். ஹல்லேலூயா. இது அவ்வளவு வல்லமையான வார்த்தை. ஏன் பைபிளை மிக முக்கியமானதாய் நினைக்கனா 16 வசனம் சொல்லுது, வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. இது ஒரு தேவனுடைய வெளிப்பாடு. இது தேவன் தேவன் நிறைய வெளிப்பாடு கொடுத்து, இப்படி செய் அப்படி செய்யு வெளிப்பாடு. உலகத்துக்கு கிடைக்காத வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்க. அந்த வெளிப்பாடை தேவன் கொடுக்கும் பொழுது மனிதன் பதிவு செய்தான், ரெக்கார்ட் பண்ணான். அந்த ரெக்கார்ட் தான் இது. தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய வெளிப்பாடு. பைபிள் சொன்னால் தேவனை பற்றி அறிந்து கொள்ளும் தகவல் நிலையம் அல்ல. இது தேவனுடைய சத்தம். எனவே பைபிள் சொல்லுது, இது சத்தம். அவர் வெளிப்படுத்தி கொடுத்தா. இது ரொம்ப முக்கியம். இது என்னை ஞானமாய் மாற்றும், எனக்கு பிரயோஜனம். நீதிமொழிகள் 30:5-6 தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், சுத்தமானவைகள். தம்மை அண்டிக் கொள்ளுவளுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நீ பொய்யனாவாய். இந்த பைபிள் சுத்தமானது, இதுல கூட்டக்கூடாது. சில நேரம் பாஸ்டர் இது இப்படி செஞ்சா பரவாயில்ல தானே, அப்ப நீ பைபிளோடு இதை செய்யறதுக்கு நீ கூட்டுறாய். அப்போ உன் வாழ்க்கை பிரச்சனை. ஏன்னா இது சுத்தம். நீ கடைசி போய்க்கானாவாய். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் கிளாஸ் இருக்கு,
ஐயோ பாஸ்டர் இது முடியாது, வருஷத்தை மிஸ் பண்ண இந்த கிளாஸ், இந்த சப்ஜெக்ட் அடுத்த வருஷம் தான், அப்படி வந்தால் அது செய்யலாம். அப்ப இது செய்யாத சொல்லி இதோ நீ ஒன்ன கூட்டுறாய், உன் வாழ்க்கை பிரச்சனை. சிலருக்கு பைபிள் இது வேணான்னு சொல்லி சிஸ்டர் பிரதர் இதை செய்யாதன்னு சொல்லுவான், கேட்க மாட்டாங்க, செய்வாங்க. ஆனா ஒரு வருஷம் 2 வருஷத்துல நல்லா முட்டிட்டு வந்து வாழ்க்கையில பிரச்சனை சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் சொன்னாங்க, பாஸ்டர் எங்க சபை விட்டு போன 2 குடும்பங்கள் இன்னைக்கு வந்துச்சு. சபை விட்டு போன 2 குடும்பம். அவங்க சொன்னாங்க, எத்தனை தகம் வந்தாலும் ஏத்துக்குள்ள ஒரே சபை இந்த சபை தான். எத்தனை தகம் வந்தாலும் என்னை ஏத்துக்குள்ள ஒரே சபை இந்த சபை தான். இங்கதான், இங்க நிறைய சான்ஸ். நீ வேற எங்கேயாவது போனா ஏதோ முக்குல உட்காந்துட்டு போகணும், இங்கதான் உனக்கு ஊழியருக்கு. எத்தனை தகம் வந்தாலும் விட்டு விட்டு போய் நீ என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அவர் என்னை எத்தனோ முறை ஏற்றுக்கொண்டார். அந்த அன்புதான், அந்த அன்புதான். அப்ப இந்த வசனத்தோடு சேர்க்க கூடாது, எதையும் நான் கூட்டக்கூடாது. சிலாக்கள் என்ன செய்வாங்க, 8 கழிப்பாங்க, 10 கழிப்பாங்க. இல்ல பாஸ்டர் இதனால அது நீ சேர்க்காது, சுத்தம். அதுக்கு இன்னொருக்காக சொல்ல, ஏன் இந்த வேதம் சத்தியம் சுத்தமானது. இப்ப இது சரியா, இதுல சொல்லிக்கலாம் சரியா. நீ தசாம்பாங்கூட்டு நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நீ ஞாயிற்றுக்கிழமை உன்னை ஆஸ்வதிப்பேன், நீ ஊழியத்தை இப்படி உன்னை ஆஸ்வதிப்பேன். அப்ப மத்தேயு 5:18 இருப்பாங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாக்களும் ஒரு எழுத்து நுறுப்பாக்களும் ஒளிந்து. இது ஒளியாது. ஞாயிறு சர்ச்சுவா உன்னை ஆசித்து உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ண உன்னை உயர்த்துவேன்னா அது பொய்யாகாது. உனக்கு பணம் கிடைச்சோன்னு 110 கொடுன்னு நான் உன்னை வானத்தின் பலகனை திறப்பேன்னு சொன்னா அவ தருவாரு. நீ கொடுத்து தரலனா அப்ப பைபிள் போய். அப்படி உண்மைக்கு தர கிடைக்காட்டி நீ பைபிள் ஏதோ இன்னொன்று தப்பு பண்றாய். அப்ப இந்த பைபிள் பிழைக்காது. எனவே இந்த பைபிள்ல சொன்னதை நான் செஞ்சா என் வாழ்க்கை அது வெற்றியாக இருக்கும். அப்ப பைபிள் வல்லமையானது, அது உண்மை. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. காலையில் 5 மணிக்கு நான் எடுத்து பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு ஜீவனை கொடுக்கும். இதுல உயிர் இருக்கு, இதுக்கு உயிர் இருக்கு. மற்ற புத்தகம் உயிர் இல்லை. ஒருத்தங்க வாசித்தோன்னு அது வீசி போட்டுரும். ஆனா இந்த வசனத்தை வாசிங்க, நேத்து வாசித்தது இன்னைக்கு வாசிக்க வித்தியாசமாகும். இந்த சர்ச்சில் அதுதான் விசேஷம். உள்ள கருத்தை பேசுவேன். இதுல ஜீவனுக்கு, இதுல வல்லமைக்கு, இது பேசும். காலைல 5 மணிக்கு பைபிள் எடுத்தோன்னா எனக்கு ஒரு பவர் வந்துடும். அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண மாதிரி ஒரு சக்தி வந்துடும், ஒரு வல்லமை வரும். இருபுறமும் கருக்குள் எந்த பட்டத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனை வகையறுக்கிறதா இருக்குது. இது ஜீவனுள்ள புத்தகம். எனது அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம், அதுல உயிருக்கு. இந்த வார்த்தை நமக்கு பிரோஜனமானது சொல்லிக்க. ஹல்லேலூயா. ஓ, அதாவது தேவனுடைய வார்த்தை எங்க வாழ்க்கைக்கு போதும். தேவனுடைய வார்த்தை ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது போதும். தேவனுடைய வார்த்தை இப்ப நான் ஏதாவது சாய்ஸ் எனக்கு இருக்கு, நான் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுக்கு இது போதும். இந்த தேவ வார்த்தை என் குடும்பத்துக்கு போதும், என் தனிப்பட்ட வாழ்க்கை போதும், என் பிசினஸ்க்கு போதும். நான் பொலிட்டிக்கலுக்கு போறேன்னு யாராவது சொன்னா பைபிள் வாசி, ஏன்னா இது போதும். இதுல எல்லாம் இருக்கு. எப்படி பிசினஸ் செய்யணும் எல்லாம் இருக்கு. இந்த தேவ வார்த்தையில சகலம் உண்டு. ஆமென் சொல்லுங்கள். ஒரே வேதம் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு ஆணுக்கு படிக்கலாம், பெண்ணுக்கு படிக்கலாம், பிள்ளைக்கு படிக்கலாம், கிழவிக்கு படிக்கலாம், கிழவனுக்கு படிக்கலாம். எல்லாருக்கும் இது அது அந்த அளவு பிரயோஜனம். அது இந்த முழு பைபிள் அவ்வளவு பிரயோஜனம். அப்படின்னா மத்தேயு 4:4 மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான். அப்ப இந்த வார்த்தையை நான் காலையில 5 மணிக்கு எடுத்து அதை வாசிக்க ஆரம்பிக்க நான் வாழ்க்கையில பிழைக்க ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா.
சங்கீதம் 19:7-8. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இது ஃபுல். உங்களுக்கு எதுலயாவது குறை வருமா? இல்ல. இதை படிச்சா ஃபுல். இதை படிச்சுட்டு வேற எதுவும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்ல. இதை படிச்சா ஃபுல். இது நிறைவானது. கால் 5 மணிக்கு அடுத்த பைபிள் வாசித்தோன்ன நான் ஃபுல் ஆயிட்டேன். ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும் ஒரு உயிர், ஒரு ஜீவன். கால் 5 மணிக்கு எழுப்பி வாசிங்க. வெற்றியாளர்கள் எப்பொழுதும் அதிகாலை எழும்புவார்கள். ஆமென் சொல்லுங்க. வெற்றியாளர்கள் எப்பொழுதும் அதிகாலை எழும்புவார்கள். 5 மணிக்கு எழும்பாத அத்தனை பேரும் தோல்வியாளர்கள். ஆமென் சொல்லுங்க. அதுக்கும் சூரிய வெயில் இங்க படும் வரை தூங்குவாங்க. சூடு படும். சிலாக்கள் அப்படிதான். முந்தைய ஒரு ஸ்டாஃப் இருந்தாரு, ஒரு ஸ்கூட்டை வச்சு 8 ஃபிங்கர் மார்க் வைக்கணும். நான் இப்படியே நிக்கிறேன். பைக் எடுத்து வேகமா நான் பார்த்து இந்த கண்ணாடி நான் உடச்சு கொண்டு வந்துக்கான உடனே அப்படியே வச்சுட்டு பைக்கை அவன் பெல்ல அப்படி போட்டு ஓடி வந்து ஃபிங்கர் மார்க்க வைக்கான். ஏண்டா இப்படி? இவெல்லாம் காலையில எழும்பாதவன்க. இப்ப என்ன ஒரு 4 ஸ்டாஃபுக்கு சொல்லிக்க, இந்த வருஷத்துல ஒரு நாள் லேட்டாம வந்து காட்டுங்கடா. எனக்காக இல்லடா, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்படி செய்யறாங்க. இப்ப லேட்டாவாம கந்து காட்டு. உனக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன் வாழ்க்கையை சரிப்படுத்து. செகண்ட் கணக்குல வந்து வைக்கிறது என்னத்துக்கு? 8:15 வேலை நினைச்சிங்க வந்து 8:15 உட்காந்து முழங்கால ஜெபம் பண்ணு. பைபிள் எடு. உயிர் வரும். காலை 5 மணிக்கு எழுப்புங்க. ஒவ்வொரு வெற்றியாலும் காலையில் எழும்பணும் 5 மணிக்கு. ஏன் 5 மணிக்கு காலையில் எழும்புவோம்? அதிகாலை ஏன் எழும்பணும்? அதிகாலை எங்க மனசு ஃப்ரீயா இருக்கும், எங்க இருதயம் ஃப்ரீயா இருக்கும். எல்லாம் ரொம்ப எனர்ஜி எல்லாம் எடுக்கக்கூடியது. எதையாவது படிச்சா மனசுல, நான் படிச்சு அப்படிதான் மேல வந்தேன். காலைல உட்கார்ந்து படிப்பேன். காலைல பைபிள் வாசிக்கிறதுல எல்லாம் ஃப்ரீ ஆகும். கடவுளுக்கு முதலாவது இடத்தை கொடுப்போம். லைஃப் வெற்றியா இருக்கும். அது உயிர்ப்பிக்கும். 7ஆம் வசனம், கர்த்தருடைய சாட்சி முழுமையானது. உங்க வாழ்க்கையில குறைவு இருந்தா காரணம் நீங்க அந்த பைபிள் அழகா போட பிடிக்கல. நல்ல பைபிள் வாசிங்க. பலாய் கழுவாம இதை வாசிங்க. ஏன் சொன்னதே சொல்லி கொண்டுக்க. எனக்கு இன்னும் உங்களை திருத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. திருந்தாத கழுதுகள் கூட திருந்தன்னு நம்பிக்கை. நிக்காத நாய்வால் கூட நிக்குன்னு தெரியும் எனக்கு. இல்ல இரும்பு பட்டேசா உள்ள போட்டு அனுப்புவேன். திருத்த முடியும். வாழ்க்கையை வெற்றி ஆக்க முடியும். இது முழுமையானது. அடுத்த பங்க பேதையை ஞானியாக்கும். நான் O லெவல்ல முதலாவது முறை ஃபெயில். இந்த O லெவல் ஃபெயில்ங்கிறத மைக் பிடிச்சி சிரிச்சு சந்தோஷமா சொல்றவன் நான் தான் முதல். 9வது கிரேட்ல கிணத்துல கொஞ்சம் அப்படி இப்படி ஃப்ரெண்ட்ஸோட. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தப்பு சொல்ல முடியாது. அவன் வாழ்க்கை அவன் தான். அப்படியே விழுந்துட்டேன். ஆனா எங்க குடும்பத்துல எனக்கு படிக்க ஆசை. நான் நல்லா படிக்கணும். A லெவலுக்கு O லெவலுக்கு 2வது முறை கிளாஸ் போனேன். அதே ஸ்கூல்ல போய் உட்காந்து படித்தேன். உங்களுக்கு தெரியுமா, காலையில் எழும்புன பைபிள் எடுத்து நல்லா வாசித்தேன். நிறைய வாசிப்பேன். டைம் டேபிள் போடணும், முதல்ல பைபிள் உள்ள போட்டுவேன். திக்கு வாயினால எத்தனை பேச மாட்டேன். என்னோட இன்டர்வலுக்கு பைபிள் எடுத்து வாசிக்கிறது. ராத்திரி தூங்கும்போது கடைசியில் பைபிள். ஸ்கூல்ல யாருமே எடுக்காத ரிசல்ட், பெஸ்ட் ரிசல்ட் சென்ட் ஜோசப்ல நான் எடுத்தேன். ஒரு பெரிய மகிமை. முட்டாளை ஞானி ஆக்கிச்சு. முட்டாளை ஞானி ஆக்கிச்சு. பாஸ்டர் உங்களுக்கு மியூசிக் தெரியுமா? தெரியும். கேமரா தெரியுமா? தெரியும். கம்ப்யூட்டர் தெரியுமா? தெரியும். சவுண்ட்ஸ் தெரியுமா? தெரியும். காரோட்ட தெரியும். மேசன் வேலை தெரியும். பிளம்பிங் வேலை தெரியும். கரண்ட் வேலை தெரியும். எல்லாம் தெரியும். படிச்சிங்களா? ஒன்றும் இல்லை. வேலை கொடுத்தா சாவியை கொடுத்தான். லைசனுக்கு நம்பி கொடுத்தான். அவன் அங்கிட்டுக்கு போன சாவியை போட்டேன், ஓட்டுனேன். பைபிளை நீ வாழ வைக்குது. ஒண்ணுமே தெரியாதுன்னு படிச்சவன மாற்று பைபிள். உண்ட வாழ்க்கையை பார்த்து கிட்டல ஒரு பிரதர் வந்தாங்க. நான் இந்த சிஸ்டத்தை பத்தி சொன்னேன். இப்படி இப்படி செய்யணும். எந்த நாட்டில் இருக்கு? நான் சொன்ன எந்த நாட்டையும் பார்க்கல. எனக்கு வந்த ஐடியா
ஐடியாஸ் கடவுள் அது கொடுக்காது, உள்ள அந்த வருது, ஞானமாய் மாற்றும், பேதை ஞானியாக்கும். 8ஆம் வசனம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். ஆமே, சந்தோஷம் வேணும், சந்தோஷம் வேணும், சந்தோஷம் வேணும். கோல்ட் ஃபேஸ் போகாத. கோல்ட் ஃபேஸ்ல உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஆள் வேட்டையில உனக்கு சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த நான் ரொட்டிக்கு தானே அவன் போட்டுக்க, அந்த பகாட்டால கிடைக்காது. நான் ஜாவலில் இருந்தேன். ஜாவலுக்கு முஸ்லீமாக தான் அங்கே வந்து போட்டாங்க. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போனேன். வெங்காயம் வெட்டி கொண்டு இருக்கான். புல் அப்படியே சூ பண்ணி கொண்டே போச்சு. அவனுக்கு உப்பு செலவே இல்லை. அதைத்தான் நீங்க சாப்பிடுவீங்க. எவனாலும் நீ சாப்பிடுவீங்களா? வெள்ளைக்காரங்க வந்தாங்க முந்தி இலங்கைக்கு, வெளிநாடு. எங்க டேடி கிட்ட, எங்க டேடி பப்படம் கொடுத்தாரு. சோத்தொன்னு சாப்பிட பப்படத்தை சாப்பிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ திக் அவனுக்கு அப்படி கிடைச்சில்ல. அதுக்கு பிறகு எந்த வீட்டுக்கு போனாலும் பப்படம் பப்படம். என்னடா இலங்கை பப்படம் இப்படி டேஸ்ட். மெஷினில் செய்யறாங்க, தொட்டிலங்களை கூரைக்கு மேலே காய போட்டு காண்க. பூனை ஓடுது, நாய் ஓடுது, எல்லாம் ஆயா பண்ணி போடுது. அவனுக்கு டேஸ்ட் ஆகுது. இதுதான் எங்கட ஸ்ரீலங்கா பப்படத்துல குவாலிட்டி. இந்தியாவில் கூட கேட்கான் ஸ்ரீலங்கா பப்படம் கொண்டு வந்தான. அந்த அளவுக்கு இங்க பிராண்ட். ஏன்னா அந்த பப்படத்துல நடுவில் வெள்ளையா அப்படி தெரிச்சு கிடைக்கும். ஸ்டாக் போட்டுப்பான், காக்காய பண்ண ஸ்டாக். தூள்காக தூள் அடிச்சு சிகரெட் அடிச்சு தடவுன அது தொட்டலாங்கல் போயிடுப்பாங்க. இதுதான் இங்க சந்தோஷம் இல்லை. காலைல பைபிளை வாசி, அந்த நாள் முழுக்க உனக்கு சந்தோஷமாக்கும். நாளைக்கு 5 மணிக்கு எடுத்து பைபிளை பக்கம் பக்கம் வாசி. உன் மனசுக்கு சந்தோஷம் தகுந்த வசனம் தான். அவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னா போதும்ப்பா, என் வியாதி நீங்கும், என் கஷ்டமெல்லாம் கழிப்பாய், என் வாழ்க்கையில ஜெயமா இருக்கும். அந்த அளவுக்கு சந்தோஷம் பைபிள் தான். காலையில ஒருத்தனை மூஞ்ச பாங்க எலும்பி கொஞ்ச நேரம் போயிட்டு வெளியே வானா, அள்ளி பப்படம் மாதிரி இருந்தானா அவன் வாழ்க்கையில பைபிளை வாசிக்கலன்னு அர்த்தம். உன் சிரிப்பை வச்சே சொல்லலாம், நீ எவ்வளவு பைபிள் வாசித்தான. உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குது இதுதான். பைபிள்ல பக்தன் சொல்றான், உம்முடைய வார்த்தை எனக்கு மன மகிழ்ச்சியாக ஆவிட்டால் நான் என்றுக்கோ செத்துப்பேன். பைபிள் அவர் சொல்லுது, உம்முடைய வார்த்தை எனக்கு மன மகிழ்ச்சி. இது சந்தோஷம் கொடுக்கும். காலைல எழும்பி பைபிளை கையில் எடுத்து வாசி, உனக்கு உலகத்தில் கிடைக்காத சந்தோஷம் கிடைக்கும். அடுத்தது பாங்க, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குது. நல்ல காலைல 5 மணிக்கு பைபிள் வாசி, எல்லாம் கிளியரா தெரியும். எங்க போகணும், என்ன செய்யணும், யாரோட கொடுக்கல் வாங்கல் செய்யணும், யாரோட பிசினஸ் செய்யணும், எந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாம் தெளிவா வந்துடும். எல்லாம் கிளீனா தெரியும். உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம இருக்கும். உங்க வாழ்க்கையில பிரச்சனைனா உங்ககிட்ட பிரச்சனை. நான் ஆபீஸ்க்கு போனேன்னா மேனேஜர் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னு உங்க ஆபீஸ்ல, ஐயோ மேனேஜர் எப்படி இருக்கான், இல்ல 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 இல்ல, நீ பைபிள் வாசித்து போ, அவன் மூஞ்சி சுழிச்சு கொண்டு பா, நீ சந்தோஷமா இருப்பாய். அதுதான் தெளிவாக்கும். தேவனுடைய வார்த்தை உன்னை தெளிவாய் மாற்றும். கவனிங்க, ஏசாயா 66:2 சொல்லுது. ஏசாயா 66:2 கடைசி வசனம் சொல், என் வசனத்துக்கு நடுங்குறவனே நோக்கி பார்க்க. கடைசி வசனம், என் வசனத்துக்கு நடுங்கணும். அப்ப பைபிளை கண்டோன்னு நடுங்க வேணுமா? நல்ல கவனிங்க, பைபிள் என்றால் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனா இருந்தது. பைபிளை வாசிக்கும் பொழுது அந்த இடத்தில் தேவ பிரசன்னம் இருக்கும். ஒரு நடுக்க மகம். நான் இன்றைக்கு சொல்றேன், ஆண்டவரே நாளை காலைல பைபிள் வாசிக்க நீ உதவி செய்வீர்கள் விசுவாசிக்கிறேன். அதை வாசிக்கும் பொழுது அந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்பண்டு நான் நம்புறேன்னு சொல்லி பைபிளை வாசிங்க. உங்க ரூம் ஃபுல்லா தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். அந்த பிரசன்னத்தில் இருப்பீங்க. அந்த பிரசன்னம் ஒரு நடுக்கத்தை கொடுக்கும். எனவே தேவனிடத்தில் திரும்புங்கள் என்பது பைபிள் கிட்ட திரும்பினா கடவுள் கிட்ட திரும்பின மாதிரி. ஏன்னா யோவான் சொல்றான், என்னோடு பேசிய சத்தத்தை நான் பார்க்க திரும்பினேன். சத்தத்தை பார்க்க முடியாது, கேட்க தான் முடியும்.
அவன் திரும்பிய பொழுது வெண் வஸ்திரம் தரித்து வந்தார். யார் அவர்? அவர் தான் சத்தம், அவர் தான் வார்த்தை, அவர் தான் இயேசு. காலையில நீ போனை பிடிக்காம நீ பைபிளை பிடிப்பினா முதல்ல நீ கடவுளை தொடுகாய். நீ முதல்ல கடவுளை தொட்டனால உன் வாழ்க்கையில தொடுகிறதில்ல, அன்றைக்கு அது பொன்னாக, அது செழிப்பாக மாறும். பைபிள் இல்லாதவங்க பைபிள் வாங்கிக்கொள்ளுங்க. பைபிள் முக்கியம். இந்த பைபிள் எல்லாத்துக்கும் போதும். நீ போன்ல எல்லாம் 100 ஆப்ப டவுன்லோட் பண்ணலாம். ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு ஆப் போதும். அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை போதுமானது. சரி, இப்ப கவனிங்க. தேவனுடைய வார்த்தை எனக்குள் எப்படி கிரியை செய்யும், எப்படி பாஸ்டர் வேலை செய்யும்? முக்கியமானது. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல இயேசு விதைக்க ஓமே சொன்னார். அவர் விதைக்கினது சில விதைகள் பாதையில விழுந்துச்சு, பறவை எடுத்து போச்சு. விதை முள்ளுல விழுந்துச்சு, முள் நெருக்கிச்சு செத்துட்டு. கல் பாகையில விழுந்துச்சு, தண்ணி இல்ல செத்துட்டு. சில வித நல்ல நிலத்தில் விழுந்து 30, 60, 100 பலன் கொடுத்து கனி கொடுத்துச்சு. அந்த கதையை சொல்லி முடிச்சோன்னா சீசர்களுக்கு வாங்க. அந்த கதை விளங்கல்ல. ஆண்டவரே அது என்னப்பா ஓம? உடனே சொல்லாரு, இந்த வார்த்தை எல்லா கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்துக்கு. தேவ ராஜ்யத்தை பத்தி சொல்ல உங்களுக்கு கொடுக்கு. 10ஆம் வசனம் பாங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அகலப்பட்டுக்குது. இது என்னது ரகசியம்? பணம் கிடைச்ச உடனே 10ல் 1 கொடுத்தால் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான். நீ 10ல் 1 கொடுத்து மேல வந்துருவாய். இது ரகசியம். இந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்குது. நிறைய பைபிள் ரகசியம். இந்த ரகசியம் எல்லாம் நமக்கு கிடைக்குது. ஆனா அது அவங்களுக்கு கொடுக்கப்பட இல்லை. இப்ப கவனிங்க. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாம் கேட்டும் உணராதவர்களாம் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாய் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு. லூக்கா 8:12 அவர் சொல்ல, வழியாக சில விழுந்தது, பறவை எடுத்து போச்சு. 2வது முள் கற்பாகல விழுந்துச்சு, அத தண்ணி இல்லாம அசத்துட்டு. 3வது முள்ளில் விழுந்துச்சு. 4வது நல்ல நிலத்தில் விழுந்து அது கனி கொடுத்தது. 15ஆம் வசனம் சொல்லுது, நல்ல நிலத்தில் கனி கொடுத்துச்சு. அவங்க கனி கொடுத்தாங்க. சொல்லுங்க, கனி கொடுத்தாங்க. அப்ப இந்த வார்த்தை எங்க விழ வேணும்? நல்ல நிலத்துல. இப்ப இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விழுந்துச்சுன்னா நீங்க என்ன கொடுப்பீங்க? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கனி கொடுங்க. நீங்க கனி கொடுக்காட்டி அர்த்தம் என்ன? என்னது? நீங்க நல்ல நிலை இல்ல. இப்ப செக் பண்ணி பாப்ப, நீங்க நல்ல நிலமா கள்ள நிலமான செக் பண்ணி பாப்போம். படிச்சுக்கொள்ளும், நம்ம சரிப்படுத்திக்கொள்ளும். குற்றம் சாட்டி இந்த சபை அனுப்பாது. உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய வார்த்தையை கொடுத்து அனுப்பும். வாழை கொடுத்து அனுப்பும். எப்பயும் அந்த மண்டை கொடுக்க வராதீங்க. எங்க சர்ச்ல தான் வார்த்தை, மண்டை கொடுக்க வராதீங்க. நான் சொல்லுவேன், கடவுளை விசுவாசி. ஏசு என்ன கேட்டாரு? எனக்கு இதை செய்ய முடியும், உனக்கு விசுவாசம் இருக்குதா? ஆமா, அப்படி போ, அற்புதம் நடக்கும். இல்ல நீ கட்டாயம் மண்டையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க சொன்னி. ஏசு மண்டையில கை வச்சு யாக்கா ஜெபம் பண்ணாங்க? இல்ல. ஆண்டவரே, நீங்க வீட்டுக்கெல்லாம் வர தேவையில்ல, தலையில கை வைக்க தேவையில்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காக சுகமாவான்னு எனக்கு விசுவாசம். ஏசு இப்படிப்பட்ட விசுவாசம் இல்ல. அற்புதங்கள் நடக்கும். பாஸ்டமாக்கு மண்டை கொடுக்கறது இல்ல, விசுவாசத்தினால. அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த வார்த்தை நல்ல நிலத்தில் 30, 60, 100 கனி கொடுத்துச்சு. கனி கொடுத்தால் அது என்ன நிலம்? கனி கொடுக்காட்டி அது கெட்ட நிலம். அப்ப கனி என்றால் என்ன? கனி என்பது 3க்காக சொல்றேன். தான் யார் என வெளிப்படுத்துவது. மரத்தை பார்த்தோன்னா இது மாங்காய் மரம், ஆமென், டக்குன்னு சொல்லலாம். ஆனா மாங்காயில தான் மாங்காய் மரம் ஆயிட்டான். ஆனா இது கருத்து குழம்பு மாங்காய் மரம். எதை வச்சு சொல்லலாம்? கனியை வச்சுதான் சொல்லலாம். கனி இருந்துச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ணலாம்.
இது தேங்காய் மரம், ஆனா இது தெம்பிலி மரம். விளைஞ்சா? இது வரக்க மரம், இது பொலஸ் மரம். எதை வச்சு சொல்லலாம்? கனியை வச்சு. உங்களை பார்த்தோன்னு சொல்லணும், இந்த பிரதர் இந்த சிஸ்டர் அவங்க இந்த ஆளாச்சே அந்த ஆளாச்சே. சிலதுகள் டப்பா பீசுகள், டம்மி பீசுகள். ஆனா இது வீம்புகளை பார்க்கணும். எட்டியாவது பஸ்ஸோல் மாதிரி கிடக்கும். ஆமா, ஒரு ஐடென்டி இல்ல. நான் எங்கேயாவது போனேன்னு, அடே அது பாஸ்டர் வால்டடா இருக்கு. பாஸ்டர் மத்தியில போனாலும், அடே அவ ரொம்ப வசதியானவட்டா அப்படிதான் சொல்லுவாங்க. சின்ன இடத்துக்குலாம் வகையில் அவங்க எப்பவும் இப்படிதான் பார்க்கலாம். நமக்குன்னு ஒரு தகுதி, அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு நான் பண்ணுற பிரசங்கத்தினால உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுக்க போறேன். இவரா இவ பெரிய பிசினஸ்காரர், இவரா இந்த கம்பெனிக்கு ஓனர், அந்த மனுஷன் பெரிய ஆளையா, இவங்களா இவங்க இப்படிப்பட்டால் சொல்ல வேணும். நீங்க யாருன்னு உங்களை பார்த்தோன்னு சொல்லணும். சாதாரண எடை போடக்கூடாது. கிறிஸ்டியன் லைஃப்ல அது இருக்க கூடாது. உங்க குடும்பத்தில் உங்களை பார்த்தோன்னு சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய இடத்துக்கு வரணும். அதுதான் லைஃப். அப்படிப்பட்ட லைஃப் வாழணும். முதலாவது அது. இப்ப நல்ல மகமா கெட்ட மகமான உங்களுக்கு விளங்குதாகும். கூட்டத்தோட கூட்டமா போயிட்டு வேலை உங்களை பார்த்தோன்னு சொல்லணும். இரண்டாவது, கனிகள் வெளியே தெரியும். கனி இருந்தா என்ன செய்யும்? வெளியே தெரியும். உலகத்துல வெளியே தெரியாத ஏதாவது கனி இருக்குதா? பாஸ்ட் இந்த மகத்துல கனி காண வெளியே தெரியாது, அப்படி இருக்குதா? கனினா வெளியே தெரியணும். உங்க ஆசீர்வாதம் வெளியே தெரியணும். சிலவங்க சொல்லுவாங்க, அவ ரொம்ப மோசமானவ. ஆமா, நீ நல்லவன் தானே. நீனே எனக்கிட்ட கடன் எடுத்துக்கா, எடுத்து கடன் கொடுக்க உனக்கு வக்கு இல்லை. என்ன மாதிரி இருக்குதா? நீ நல்லவன், நீ கொடுத்துக்கணும். நீ ஆசீர்வாதமா இருக்கணும். உன் ஆசீர்வாதம் வெளியே தெரிய வேணும். வெளியே தெரியாட்ட அது ஆசீர்வாதம் இல்லை. இந்த கூட்டத்தில் அதை தான் செய்ய போறேன். இப்போ ஜெபம் பண்ண போறேன். இயேசுவின் நாமத்தில் ரொம்ப சீக்கிரத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து உங்க பேங்க் அக்கவுண்ட்களை செக் பண்ற அளவுக்கு கர்த்தர் வைக்க வேண்டும். ஆமென். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல இது என்ன, இவன் இப்படி வந்திருக்கான், இந்த காரை வாங்கிக்கான், கொஞ்சம் ஆளை செக் பண்ணு அப்படி சொல்றதுக்கு சீக்கிரம் வரப்போகுது. ஹல்லேலூயா. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னு சொன்னாலே பயப்படும். ஆனா நம்ம ஜீசஸ் கையெல்லாம் தட்டுது. அந்த அளவுக்கு வாழ வேணும். வெளியே தெரியணும். ஆமென். அதுதான் கனி. செல்லாம்பா ஒண்ணு இருக்காது, குடு குடுன்னு பேசி கொண்டு போவாங்க. ஏதோ அவனுக்கு பரிசுத்தம் அது, ரொம்ப பரிசுத்தாங்க. நீ ரொம்ப பரிசுத்தம் தான், நீ ரொம்ப ஆசுதமாக்கணும். உனக்கிட்ட கனியே இல்ல, பெருசா வளர்ந்துக்க ஒண்ணு இல்ல. இது பணமகமா தென்னை மகமான்னு தெரியாது. உனக்கு வெளியே தெரிய வேணும். உன் வாகனம், வீடு, உன் சொத்து, உன் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பார்க்கணும். வெளியே தெரிய வேணும். அதுதான் ஆசீர்வாதம். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க நல்ல நிலமா கெட்ட நிலமா? மூணாவது கனினா 10 பேருக்கு பிரயோஜனமாக தான் அது கனி. ஆமாவா இல்லையா? 10 பேருக்கு நீ பிரயோஜனமாக தான் கனி. 4 பேர் உடனே சாப்பிட்டு, இப்போ மாங்காய் சாப்பிட்டேன், வீட்டுக்கு போய்ட்டு அதை சாப்பிடணும்னு அந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரிதான் எங்களால 10 பேருக்கு ஆசீர்வாதம். உன்னால உன்னைக்கே ஆசீர்வாதம் இல்லை. பெத்த அம்மாவுக்கு கூட அப்பா கூட கொடுக்கிற அளவுக்கு நீ ஆசீர்வாதம் இல்லை. அது காரணம் அது இது சொல்லக்கூடாது. நீ தான் காரணம். நீ செஞ்ச தப்பு உன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. சிலவனுக்கு வீட்டுல பாங்க தும்பு கட்ட கூட இருக்காது. வீட்டுக்கு ஒரு தும்பு கட்டை வாங்கி கொடு, வீக பண்ண மீசமா இருக்கும், கூட்டுவானுங்க நடுவால போயிடும் எல்லாம். பஸ்ஸ பாரு,
சுப்பிரமணியத்திட மீசை மாதிக்கும். யாருக்கு பிரயோஜனம்? ஒன்னால உங்க அக்காவுக்கு பிரயோஜனமா, ஒன்னால உங்க தம்பிக்கு பிரயோஜனமா, ஒன்னால உங்க அம்மாக்கு பிரயோஜனமா? யாருக்கு பிரயோஜனம்? 10 பேருக்கு பிரயோஜனமா. இன்னைக்கு காலைல 5 கூட்ட முடிஞ்ச ஒரு ஆக்கள் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி செய்யலாம்? செய்யலாம், ஹெல்ப் பண்றேன். ஓகே, நீ முன்னுக்கு வா. அதுதான் பிரயோஜனம். 4 பேரை உயர்த்தி வைக்க முடியுமா? அதுதான் பிரயோஜனம். 4 பேருக்கு ஆசீர்வாதமாக்க முடியுமா? அதுதான் பிரயோஜனம். எங்க சர்ச்சில் எல்லா ஸ்டாஃபுக்கும் சம்பளம் கூட்டினாங்க. அது வளமையா அவங்களோட ரேங்க் படி கூட்டுவாங்க. நான் போன கிழமை போயிட்டு எல்லாத்தையும் சம்பளம் இன்னும் தான் கூட்டி போட்டேன். ஏன்னா இந்த செலவோட வாழ்க்கைக்கு பகலை கூட்டிக்குவோம். 4 பேருக்கு பிரயோஜனமாக்கணும். இப்போ ஒரு வேலை செய்கிறேன், இந்த கிழமை செய்ய போகிறேன். என் நோக்கம் நான் சொன்ன விதமாக இந்த ஜனவரிலேருந்து இந்த சர்ச்சுக்கு 10 லட்சத்தை இந்த வாடகை நான் கொடுத்துடணும். அதான் என் நோக்கம். கடவுள் அது செய்வாங்க. ஆமே, அது செய்வாங்க. கடவுளை ஆஸ்வதிப்பாங்க. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டி எல்லா ஸ்டாஃபையும் ஒரே வீட்டில் வச்சுருவேன். இந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வச்சுக்கோ, இங்கே இருக்கணும். அப்போதான் எனக்கு அவசரத்தை கூப்பிட்டுட்டு வேலை வாங்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆஸ்வாதமாக்கும். 4 பேருக்கு 4 உதவி செஞ்சு 4 அந்த அங்கே போ, அந்த பிரதர்கிட்ட போ, இங்கே இந்த பிரதரோட பேசு, கனெக்ட் பண்ணி விட்டு அளவுக்கு கொண்ட ஸ்ட்ரென்த் இருக்கணும். உங்கள் லைஃப் அப்படிங்கிறது அது உங்களுக்கு ஆஸ்வாதம். உங்கள் ஜீவம் அந்த அளவுக்கு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஜீவமாக்கணும். 10 பேருக்கு ஆஸ்வாதமாங்க, 10 பேருக்கு செழிப்பாங்க. உங்களால் யார் நன்மை பெறாங்க? பல உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களா? பல ஆஸ்வதிக்கலாம். 4 பேரை படிக்க வைங்க. எத்தனை பேரை படிக்க வச்சுங்க? உங்களால் பயன்படும். அப்படி இல்லாவிட்டால் உங்களால் உங்களுக்கு மட்டும்தான் பயன் என்றால் நீங்க முதிர்ச்சி இல்லாத கிறிஸ்டியன், நீங்க மெச்சூரிட்டி இல்லை. எப்பொழுது நீங்க நன்மையை பெற்று நன்மை செய்யாமல் இருந்தால் நீங்க கனி கொடுப்பாங்கல்ல. நன்மை பெறுங்க, தண்ணி பெறுங்க, போக கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. 4 பேருக்கு போச்சு இல்லை. உங்க அம்மா அப்பாவை பார்க்க முதலாவது இந்த சர்ச்சில் முதல் சொல்ற வார்த்தை, பெத்த அம்மா அப்பாவை பாரு. அதை பார்க்க தெரியாதவன் வேஸ்ட். பெத்த அம்மா அப்பாவை ஒருத்தன் பார்க்கலனா நான் தயவு செய்து சொல்றேன், அந்த பொம்பளை புள்ளைய நீ கல்யாணம் கட்டாத, அந்த ஆம்பளை பையன் நீ கட்டாத. பெத்த அம்மா அப்பா பார்க்காத ஒன்ன பார்க்க மாட்டான். 4 பேருக்கு பிரயோஜனமாக்கணும். அதான் வாழ்க்கை. இப்ப கவனிக்க. ரைட், சரி பாஸ்டர், என் கையில தப்பு இருக்கு, நான் நல்ல நிலை இல்லை. சரி பாஸ்டர், நான் அந்த நிலைக்கு எப்படி வருவது? அதை சொல்லித்தரேன். இந்த சபையில் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த லெவலுக்கு எப்படி வாங்குது? விதையில பிரச்சனை இல்லை. ஒருத்தான் விதைக்க போனா அதுல சில விதை விழுந்துச்சு, இங்க விழுந்துச்சு, இங்க விதை பிரச்சனை இல்லை. எதுல பிரச்சனை? நிலத்துல பிரச்சனை. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள செயல்படாட்டி உங்க நிலத்துல தான் பிரச்சனை. உங்க பாதை அது நடைபாதை, கற்பாகை, முச்செடி. இப்ப கேள்வி, எப்படி நல்ல நிலமாக்குவது? எப்படி நல்ல நிலமாக்குவது? இன்றைக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறார். என் சபையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுக்கப்பா. உங்களுக்கு தெரியுமா, எங்க சர்ச்சில் போன 2 மாசம் முதல் எங்க சர்ச்சில் பொருளாதாரம் அப்படி மாறிச்சு. அதாவது போன வருஷம் அக்டோபர் அப்படி மாறிட்டு, பெருசா மாறிட்டு. ஆனா இந்த வருஷம் ஒரு மாசத்துல கிடைக்க வேண்டிய பணத்தை கர்த்தர் 2 கிழமையில கொடுக்க. எனக்கு போட்டி என்னோட தான். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள பாங்க, இன்னும் சில மாதத்துக்கு 1 கோடி பணம் தசம்பாங்க காணிக்க வர கர்த்தர் செய்வாங்க. வேக பணம் இல்ல, வேக நிறைய வரும். மாதத்துக்கு 1 கோடி வரை கர்த்தர் வைப்பாங்க. ஏன்? கர்த்தர் இந்த வாழ்க்கையினால உங்களை மாத்த போறாங்க, உங்க குடும்பத்தை மாத்த போங்க, உங்க ஜீவனை மாத்த போறாங்க. நல்ல சுத்த மனசோடு ஏற்றுக்கொள்ளுங்க. கடவுள் என்னோட பேசாங்க. எப்படி நல்ல நிலமா மாறுது? இப்ப நான் கிளீன் பண்ண போறேன். சந்தோஷமா? ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா? ஆமென். கிளீன் பண்ண ரைட். யாக்கோபு 1 அதிகாரம் 19-20 மாறும் எல்லாம் மாறும். ஆகையால் என் பிரியமான சகோதரர், எல்லாம் சொல்லுங்க, என் பிரியமான சகோதரரே. இப்ப இந்த பைபிள் எங்கேயாவது பிரியமான சகோதரன் போட்டா அது அர்த்தம் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. என்ன? ரட்சிக்கப்பட்டவங்க. அப்ப இந்த சபை யாக்கோபு எழுத ரட்சிக்கப்பட்டவனுக்கு.
ரட்சிக்கப்பட்ட சபைக்கு எழுதுக பிரியமானவர். அப்ப ரட்சிக்கப்பட்டலுக்கு யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமா. அப்ப முதல்ல என்ன செய்யலாம்? கேட்கறதுக்கு தீவிரம், நிறைய கேளு, ஸ்பீட் பண்ண. அப்ப நீ காலையில எழும்பி டக்குன்னு நேரத்தோட ஸ்பீட் பண்ணி 5 மணிக்கு எழும்பி பைபிளை வாசி. அப்படி வாசிக்கும் பொழுது நீ பேசுவதற்கு ஸ்லோ ஆவாய். இப்ப ஏன் உன் வாய் பாபாவோட கத்திரி மாதிரி கச்ச 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 கேட்கும் போது பதில்? ஏன்னா இது நிறைய கேட்கல. உங்க வாய் அசைகிறத பார்த்து சொல்லலாம் நீங்க பைபிள் நிறைய வாசித்தீங்களா இல்லையானா. வளைஞ்சா சில பாபாவோட கத்திரி தான் முடியே வெட்ட, அது சும்மா கிட்ட கிட்ட இப்படி போவான். அது மாதிரிதான். அப்ப பைபிள் சொல்லுது கேட்கிறதுக்கு தீவிரமாக இருந்தால் நீ பேசுறதுக்கு பொறுமையாய் கோபிக்கிறதுக்கு தாபம். நம்ம பைபிளை காலில் எடுக்காட்டி எங்களுக்கு அதிக கோபம் வரும். பைபிள் எடுக்க வேண்டாம். அது பக்கம் சொல்லப்படுது மனுஷனுடைய கோபம் தேவன் நீதியை நடப்பு. அப்போ உங்க பலத்தில் நீங்க செய்ய முடியாது. அப்ப நீங்க வார்த்தையை கேட்கணும். ஆகையால் நீங்கள் எல்லா அழுக்கையும் கொடிய தூக்கணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் இருதயத்தில் நாட்டப்பட்டதாயும் எல்லாம் சொல்லுங்க உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. இதை யாருக்கு எழுதுறாரு? யாருக்கு எழுதுறாரு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. இப்ப என்ன சொல்லாரு? உங்களை ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லவராகிய இந்த வசனத்தை. அப்ப ஆத்துமா இன்னும் ரட்சிக்கப்பட இல்ல. இங்க என்ன சொல்லிக்கு? ரட்சிக்கப்பட்டவனுக்கு சொல்லுறாரு ஆத்துமா இன்னும் ரட்சிக்கப்பட இல்ல. அது என்ன ரட்சிக்கப்படலையா? மனிதனுக்கு ஆவி ஆத்துமா சரக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஆவி செத்துருந்துச்சு. இந்த ஆவி தான் கடவுளோடு கனெக்ட் ஆகும், கடவுளோடு தொடர்பாக்கும். இந்த ஆத்துமா தான் யார் என்று அறிஞ்சு அதுதான் தன்னை வெளிப்படுத்தும். சரீரம் மனிதர்களோடு தொடர்பு கொள்ளும், ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளும். இப்ப கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா எனக்கு ஆவியில ரட்சிப்பு வந்துட்டு, ஆனா ஆத்துமா இன்னும் ரட்சிக்கப்பட இல்ல. ஆத்துமா ரட்சிக்கப்படாட்டி என்ன நடக்கும்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்டியன்ஸ் ஆனா ஆத்துமா ரட்சிப்பு இல்லை. நீ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் ஆனா ஆத்துமா ரட்சிக்கப்படல. காரணம் இன்னும் மனிதர்கள் சொல்றதை கேட்க, சோசியல் மீடியா இதே தான் பார்க்குது, மனிதர் இன்ஃபர்மேஷன் இது வருது. எல்லாருக்கும் அன்பு காட்டக்கூடாது, எல்லாரையும் நம்ப கூடாது. அப்படி வந்து நாங்க அதை ஏற்றுக்கொள்ளையே. ஆமா இல்ல அங்க அப்படி நடிச்சுங்க நினைச்சு அப்ப எல்லாரையும் நம்ப கூடாது. இப்ப உதாரணம் சொல்லுங்க, மேல காணிக்கணுங்க, எனக்கு அவங்கள முழுமையா நம்பாம இருக்க முடியுமா? நம்பிதான் ஆகணும். ஏன்னா துரோகியாகி என்னை அவர் உண்மையுள்ள எண்ணி என்னை நம்பி ஊழியம் கொடுத்தாரு. ஒன்று பண்றேன், அவர் நம்புறார், துரோகியை நம்புறார். இந்த இடத்த எல்லாரையும் நம்ப வேணும், எல்லாரையும் முழுமையா நேசிக்கணும். ஆமாவே இல்லையா? அதுதான் உண்மை. ஆனா எங்களுக்கு கிடைச்ச ஆத்தும தகவல் கடவுள் கிட்டதில்லை. ஏன்னா ஆவி இங்க இருந்தாலும் இதுக்கு கனெக்ஷன் இல்லை கடவுளோட, இங்க இன்ஃபர்மேஷன் இல்லை. இப்ப மனுஷங்க சொல்ல வச்சு அதுதான் நல்ல ஐடியா அப்படி சொல்ல வந்தோடனே இந்த ஐடியாவை சகத்து கொடுத்தோன்னா உடனே இது என்ன செய்யும்? அவனோட கோவிக்கும் இவனோட கோவிக்கும். ரெண்டு பேர் வந்து பேசுறாங்க, ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. திடீர்னு வந்து அவனை பத்தி அட எப்படி அவனை கூட்டாளி அவனு சொல்லவே இல்லை, அவனோட கூட இருக்க நான் தானே பாஸ்டர், அவன் அவ்வளோ கெட்ட மோசமானவனு பச்சை பச்சையா சொல்லுவான். எனக்கே தூக்கி போட்டுச்சு, என்னடா இவன் இப்படி சொல்லுவான. அடுத்த நாள் அவன் வந்தான், அவனோட மருத்துவன். அவன் சொல்லுவான், கடவுள் பார்த்து எனக்கு அந்த ஃப்ரெண்டை கொடுத்தாரு, அவன் நாள் இன்னைக்கு நல்லா இருக்கேன், ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஆகும் பாஸ்டர். நானும் அவனுக்கு ரொம்ப க்ளோஸ், நான் எல்லாம் அவனுக்கு ஷேர் பண்ண, அவன் எனக்கு எல்லாம் ஷேர் பண்ண, நல்லா இருக்கும், அவன் நல்லது பேசுவான். உடனே வாயிலிருந்து வருது, அடே நேற்று தான் இப்படி சொன்ன அவனே பத்துன்னு சொன்னேன்னா அங்க அவனுக்கு ஒரு கசப்பு வந்துடும். கசப்பு வந்தால் சாத்தம் வந்துவான். சாத்தம் வர யாருக்காகணும்? நாங்க ஆகணும். அப்ப கசப்பு வந்தால் தேவ கிருபை இழக்கப்படும். அப்ப அவங்களுக்கு ஆசீர்வாதம்
என் சபையில 2 விசுவாசிக்கு ஆசீர்வாதம் இருக்காது. 2 பேருடைய கிருபை போயிடும். உடனே நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா உலகம் அப்படி இல்லை. ஆத்துமால இருக்கவன் சொல்லுவான், ஆவியில் இருக்கவன் என்ன சொல்லுது? நான் பைபிளை வாசிக்க 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 இது இந்த ஆத்துமாக்கு போகுது. ஆத்துமா ஓ பைபிள் இப்படியாக்கு, கசப்பு வகை விடக்கூடாது, அப்ப நாங்க அதை சொல்லக்கூடாது. உடனே இந்த சகை என்ன செய்யும்? அவனுக்கு அப்படியாடா எல்லா சகை வகம் நல்லா அவன் ஃப்ரெண்ட்ஸாக வீரு அப்படி சொல்லி நாங்கள் தட்டி கொடுக்கோம். பார்த்தீங்களா? இப்போ எங்கள் வாழ்க்கை என்ன செய்யுது? நல்ல நிலவா மாறுது. மகதா மகளா? அதான் சொன்னேன். இப்போ நேற்று கால் அவங்க இப்படித்தான் சொன்னான். இல்லை உங்களுக்கு தெரியுமா அவங்களோட கதை சொல்லி நான் விட்டேன். அந்த புள்ள வாழ்க்கை நாசம் பழஞ்சா. நாம வாய முடிக்கணும். நாம் வாய முடிக்கும். ஏன்னா பைபிளுக்கு எங்களை கத்த உயர்த்துவாங்க. நம்ம 2 பேர் பேசுறதை கத்தை கேட்டுக்கொண்டுக்காக. ஆமாவா இல்லையா? ஃபோனில் பேசினாலும் ஆண்டை கேட்டுக்கொண்டுக்காக. என் ஃபோனில் ரெக்கார்டிங்கே இல்லை விளைஞ்சா, ஆனால் கடவுள் கேட்டுக்கொண்டுக்காக. அப்போ இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? இந்த ஆவி நல்ல பைபிள் எடுக்கணும். எடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்படி 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 இதை செய் அப்படி செய். அப்ப இந்த ஆத்துமா அப்ப மாறும். நிறைய பேர் இந்த பைபிள்ல பிரசனத்தை கேட்டு மாறி இருக்காங்க. சிலர் மாறல, ஆனா மாறுவாங்க நான் நம்புறேன். அப்பதான் உங்க வாழ்க்கை 30, 60, 100 கணி கொடுப்பீங்க. இதுக்கு தேவை, இதுக்கு பைபிள் நிறைய வர வேண்டும். அப்ப அது உண்மையான பைபிள் ஒரு வசனத்தை சொல்லுறேன் பாங்க. இதை கனெக்ட் பண்ணணும் தானே பைபிள் இல்லாட்டி அது சரி வராது. 1 தெசலோனிக்கர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது. நீ கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்ள. அப்ப நீங்க கால் 5 மணிக்கு பைபிளை ஏற்றுக்கொள்ளணும். நல்ல கவனிங்க, ஏற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மனுஷ வசனமா ஏற்றுக்கொள்ளாமல், இதென்ன பாஸ்டர் வால்டர் அவர் என்ன சொல்றார் அப்படி ஏற்றுக்கொள்ளாது. உனக்கு எனக்கும் கோபம் இருக்கும், என்னோட உனக்கு கொஞ்சம் சும்மா வீம்பு தானே இருக்கும். பரவாயில்ல, இது மனுஷ வசனம் அல்ல, தேவ வசனமா ஏற்றுக்கொள்ளு. இன்னைக்கு நான் கடவுள வசனம் பேசுறேன். ஏற்றுக்கொண்டனாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிறார், ஏற்றுக்கொள்றோம். அது இந்த வசனம் சொல்லுது, பொறாமை கொள்ளாதே, கோபப்படாதே. ஆமா, நான் பொறாமை கொள்ளக்கூடாது, கோபப்படக்கூடாது. இன்னும் பொறாமை கொள்ளாம கோபப்படாம இருப்பேன்னு நினைச்சா என்ன நடக்கும்? வரும். சிலவங்க சொல்லுவாங்க, கோபம் வந்தா வாயில தண்ணியை மூணு வச்சுக்கோ. கோபம் வந்து எங்க வச்சுக்கோ? வாயில பூன்னு துப்பதான் வரும் மூஞ்சுக்கு. அப்ப என்ன செய்யணும்? கோபப்பட்டா அந்த ஆஸ்வாதம் பெறும், பொறாமைப்பட்டால் அந்த ஆஸ்வாதம் பெறும். அப்ப விசுவாசிக்கணும். இந்த பைபிள் என்ன சொல்லுதோ அந்த வாழ்க்கை வாழ அவங்க எனக்கு உதவி செய்வாங்க. அங்க விசுவாசம். ஏற்றுக்கொள்றேன், விசுவாசிக்க. பைபிள் இப்ப சொல்லிட்டு இனி நான் இப்படித்தான் வாழ்வேன்னு நினைச்சா ஒத்தனுக்கு வாழ முடியாது. பைபிள் படி வாழ போன அத்தனை பேரும் கீழே விழுந்தாங்க. ஆனா எங்க பலத்துல முடியாது. அவங்க நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவங்க விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசிக்க உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்யுது. அது இப்ப உங்களை ஓவர்டேக் பண்ணுது, அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப நீங்க யாரை பத்தி தப்பு பேச மாட்டீங்க. நான் உங்களுக்கு தயவா சொல்றேன், முதலாவது கேட்கறத படிச்சு நிப்பாட்டுங்க. மற்றவங்கிட்ட கேட்கறத நிப்பாட்டுங்க. அதுதான் உங்க மிஸ்டேக். நீங்க கேட்கறதுனால தான் கேனையானா கேனையான்னு சொல்லி கொடுத்தாப்பா, அவன் சொல்லி கொடுத்தாப்பா. இதனால தான் உங்க வாழ்க்கை போகுது. நீங்க அதை நிப்பாட்டிட்டு ஆண்டவரை வார்த்தை எடுங்க. இத உங்களை அறியாம நான் சில பைபிள் வாசிக்கிறதுல இப்படி மாறி மாறி போயிடும். பார்த்தா திட்டின்னு எத்தனும் அதிகம் வாசித்துவேன். ஆனா நிறைய பேருக்கு இது இப்படி இப்படி போகும் தானே. ஆட்டோ பைலட் மாதிரி தன்னை அறியாம ஃபேஸ்புக்ல போய் இப்படி இப்படி இதுலயே இருப்பான். ஒரு சிஸ்டர் என்ன செஞ்சாங்கன்னா 2024 ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டாங்க. பொய், நம்பிக்கை துரோகம்,
அன்பு துரோகம். அந்த மாதிரி துரோகம்லாம் மூட்டை கட்டி இது எல்லாத்தையும் வெளியில போடுங்க. அது எங்க மொக்கையா ஏமாந்துருக்கு, அதுதான் போட்டுருக்கு. மொக்கையா ஏமாந்துருக்கு. உடனே நான் ஒரு மெசேஜ் அனுப்புனேன், எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டா அதுல ஒன்ன காணணும். என்ன பாஸ்டர் அனுப்பு, சோசியல் மீடியாவை கட்டி வை, 2024 வெற்றியா இருக்கும். உண்மையை சொல்றேன். சோசியல் மீடியாவை நீங்க பயன்படுத்துங்க, சோசியல் மீடியா உங்களை பயன்படுத்த விட வேண்டாம். இன்னைக்கு அநேக வாலிபட வாழ்க்கை தான் அவங்களை அறியாம இப்படியே போய்கொண்டே இருக்கும், இப்படியே போய்கொண்டு இப்படியே போ 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 உங்களுக்கு ஃபோன்லேயே உங்கள் லைஃப் போயிடும். டிக்டாக் செய்கிறதுலையும் டாக்டிக் செய்கிறதுலையும் திடீர்னு உங்கள் மூஞ்ச வச்சு அதுலேருந்து வெளிச்சம் பாய்க மாதிரி. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் செய்கிற டைம். ஆனால் நான் சொல்லுறேன், இதை நல்லா வாசி, தானாவே உன் முகம் பிரகாசிக்கும். உன் முகம் பிரகாசமாகும், வெளிச்சம் நல்லா பாயும். கடைசியாக வசனம். இப்ப இந்த வாழ்க்கை எப்படி வாழ்வது? இப்ப சொல்லிட்டேன், விசுவாசிக்க அது தெளிவுபடுத்துறேன். அப்ப விசுவாசிக்கும் பொழுது யார் அப்ப சொல்லுமே, கோபப்படாத, இல்லாட்டி பொறாமை கொள்ளாத, மற்றவனை பற்றி பேசாத, தசாம் பார்த்து கொடு. இப்ப நாளைக்கு 5 மணிக்கு எல்லாம் எழுப்பி ஜெபம் பைபிள் வாசிக்க போங்க, அது உண்மை தானே? நாளைக்கு 5 மணிக்கு பைபிள் வாசிக்க போங்க. ஆமென். இன்னைக்கு பாஸ்டர் சொல்லிட்டா நாளைக்கு வாசிக்க போறேன், போங்க, எல்லாம் நல்லா கொரட்டு தூங்கிங்க. உண்மைதான். என்ன நம்ம செய்யணும்? நீங்க உங்க பலத்தில் எலும்பி செய்ய நினைச்சா உங்களுக்கு முடியாது. நான் அப்படி நினைச்சதெல்லாம் செஞ்சுருக்கேன். அப்படி ஒன்றா நினைச்சிட்டு போனேன். அம்மாவுக்கு திடீர்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நினச்சி ராத்திரி நட்டு ராத்திரில கொண்டு போயிட்டு விட்டு வீட்டுக்கு 4 மணிக்கு வந்து அப்படி தூங்குனேன். 7 மணி 10 மணிக்கு தான். ஏன்னா என் பலம் அது நடக்காது. என்ன செய்யணும்னா, பாஸ்டர் இப்படி சொல்லுவாங்க, 5 மணிக்கு எழும்ப. அந்த 5 மணிக்கு எழும்ப எனக்கு தேவ ஆவியானவர் நீங்க உதவி செய்வீங்கன்னு உங்களை நம்புறேன். அந்த நம்பிக்கை எல்லாம் வைக்காம 5 மணிக்கு எழும்ப வைக்கும். எல்லாம் வைக்காம உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப இந்த வேலையை யார் செய்வாங்க? அதுதான் கடைசி வசனம், 2 Corinthians 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கண்ணாடி கர்த்தருடைய மகிமை கண்ணாடி. பைபிள்னா என்ன? கண்ணாடி. கண்ணாடியில காண்கிறது போல கண்டு இதை பார்த்து 5 மணிக்கு பார்த்து 5 மணிக்கு பார்த்து கண்டு ஆவியாக கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவோம். நான் அவரை நம்பும் பொழுது ஆவியானவர் அந்த வேலையை செஞ்சு என்னை மகிமையின் மேல் மகிமையாக, ஒரு மகிமைக்கு மேலே மகிமையாக, வல்லமைக்கு மேலே வல்லமையாக, ஜெயத்துக்கு மேலே ஜெயமாக, உயர்வுக்கு மேலே உயர்வாக அவர் என்னை உயர்த்தி என்னை காப்பாற்றி அவர் என்னை தூக்கி நிறுத்தி அவர் உச்சியிலே அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீர்கள்? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து கரங்களை தட்டி நம்புறவங்க கைகளை தட்டி அந்த ஆவியானவர் அதை வல்லமையாய்